வணக்கம் மக்களே, நம்ம சேனல்ல தொடர்ந்து ரிவ்யூஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில இப்ப நம்ம எதை பத்தின ரிவ்யூ பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம கார்த்திக் கதையில மார்ச் 20 என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்தடுத்து வீடியோஸ் போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும், பார்க்கலாம். சரி, வீடியோல என்ன நடந்துச்சு அப்படிங்கறத பத்தி நம்ம இப்ப பார்ப்போம். நம்ம ராஜராஜா நேரா மண்டபத்துக்கு வராரு. அப்ப சாமுண்டீஸ்வரி நிக்கிறத பாத்துட்டு ராஜராஜா கேக்குறாரு, அம்மாடி சாமுண்டீஸ்வரி, நீ அப்படி எங்கதாமா போன? நான் உன்னை எங்க பார்த்தாலும் தேடிட்டு வந்தேன் தெரியுமா? சாமுண்டீஸ்வரி கேக்குறாங்க, என்ன எங்கங்க தேடி போனீங்க? ராஜராஜா சொல்றாரு, சந்திரா தான் சொன்னா நீ கோயிலுக்கு போயிட்ட அப்படின்னு. அதனாலதான் ஒவ்வொரு கோவிலா போய் தேடி பார்த்துட்டு வந்தேன். இன்னரும் என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகிருக்குமோ அப்படின்னு பயத்திலேயே வந்தேன். அதுக்கு சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, என்னங்க, நான் எந்த கோவிலுக்கும் போகல. அப்ப ரேவதி கேக்குறாங்க, அம்மா அப்படி நீங்க எங்கதான் போனீங்க? சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, ரேவதி, அதை பத்தி கண்டிப்பா இப்போதைக்கு என்னால சொல்ல முடியாது. இப்போதைக்கு உன்னோட கல்யாணம் தான் எனக்கு ரொம்ப முக்கியம், அதனால கொஞ்சம் பொறுமையாயிரு. இது கேட்டதோட ரேவதியும் சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது மாயா நேரா மகேஷ் கிட்ட, மகேஷ், கண்டிப்பா இந்த சாமுண்டீஸ்வரி அமைதியா இருக்கா அப்படின்னா ஏதோ ஒரு பெரிய பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படிங்கறது நல்லாவே தெரியுது. அதனால நம்ம இந்த இடத்த விட்டு தப்பிச்சு போறது நல்லதுடா. அதுக்கு மகேஷ் சொல்றாரு, மாயா, ஒருவேளை எனக்கு ரேவதி கிடைக்கல அப்படின்னா அந்த ராஜாவுக்கும் கிடைக்க கூடாது. அதுக்கான ஏற்பாடுகள் எல்லாத்தையுமே சிறப்பா பண்ணிட்டு போகணும். அதுக்கு மாயா சொல்றாங்க, என்னடா பண்ணலாம்னு சொல்ற? அதுக்கு மகேஷ் சொல்றாரு, இங்க பாரு, ரேவதி இப்போதைக்கு நம்ம என்ன சொன்னாலும் நம்புற ஸ்டேட்ல தான் இருக்கான். அதுக்கு மாயா சொல்றாங்க, ஆமாடா, அதுக்கு நீ என்ன பண்ண சொல்ற? இனிமே என்னதான் அந்த மாய கிட்ட அந்த ரேவதி கிட்ட நம்ம சொன்னாலும் அந்த சாமுண்டீஸ்வரி இந்த கல்யாணத்தை நடக்க விட மாட்டாடா. அதனால நம்ம இந்த இடத்த விட்டு போயிருவோம். நீ சொல்ற மாதிரி நம்ம ஏதாவது ஒரு ஊருக்கு போயிட்டு அங்க போயிட்டு ஹாப்பியா இருப்போம்டா. இனிமே நம்ம இவங்க யாருக்கும் பிரச்சனை கொடுக்க வேணாம். நம்ம சாமுண்டீஸ்வரி கிட்ட இருந்து தப்பிச்சாலே போதும். அந்த பொம்பளை ஆகுன்னா துப்பாக்கி எடுக்கும். அதனால அந்த துப்பாக்கில நம்ம சிக்காம இருக்கணும்னா நம்ம இந்த இடத்த விட்டு போய் ஆகணும். நீ வாட போகலாம் அப்படின்னு சொன்னதோட மகேஷ் சொல்றாரு, ஒரு நிமிஷம் நில்லு மாயா, நேரா அந்த ரேவதி கிட்ட போய் பேசு. மாயா கேக்குறாங்க, டேய், அவகிட்ட என்னடா போய் பேசுறது? என்ன பேசினாலும் கண்டிப்பா அந்த சாமுண்டீஸ்வரி பேச்சதான் அவ கேட்பா. மகேஷ் சொல்றாரு, மாயா, நான் சொல்றத மட்டும் சொல்லு, அதுக்கப்புறம் நம்ம இந்த மண்டபத்தை விட்டு போயிருவோம். அந்த ராஜா ரேவதி கழுத்துல தாலி கட்ட போறான் அப்படிங்கறது நமக்கு தெரிஞ்சு போச்சு. இருந்தாலும் அவங்க நிம்மதியா இருக்கிறத நம்ம எப்படி பாத்துக்கிட்டு இருக்க முடியும்? அதனால நீ இதை மட்டும் சொல்லிட்டு வா அப்படின்னு மகேஷ் மாயா கிட்ட சொல்ல, மாயா சொல்றாங்க, டேய் சூப்பர்டா, நமக்கு கிடைக்காத ஒண்ணு அடுத்தவங்களுக்கு கிடைக்க கூடாது. சரி, நான் போயிட்டு அந்த ரேவதிய பாத்துட்டு வரேன் அப்படின்ட்டு நம்ம மாயா நேரா ரேவதிய போய் பாக்குறாங்க. ரேவதி நேரா மாயாவை பார்த்து, அக்கா என்ன மன்னிச்சிருங்க, அந்த இடத்துல உங்களை நான் மதிக்காம நடந்துகிட்டது உண்மைதான். ஆனா வேற வழி இல்ல. நீங்களே சொல்லுங்க, அம்மா இல்லாம அந்த இடத்துல எப்படிக்கா கல்யாணம் நடக்கும்? ஆனா இப்பதான் அம்மா வந்துட்டாங்கல்ல, 2 மணி நேரத்துல கல்யாணம் நடக்க போகுது. அதனால நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. மாயா சொல்றாங்க, இல்ல ரேவதி, இந்த கல்யாணம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. ரேவதி கேக்குறாங்க, அக்கா என்னக்கா இப்படி சொல்றீங்க? அதெல்லாம் கல்யாணம் நடக்கும், நீங்க ஏன் இப்படி பேசுறீங்க? அப்ப ரேவதி சொல்றாங்க, இங்க பாருங்கக்கா, நீங்க அமைதியா இருங்க, என்ன நடந்தாலும் நான் பாத்துக்கிறேன். உங்களுக்கு என்ன அந்த டிரைவர் ராஜா மேல தானே சந்தேகமா இருக்கு? எனக்கு அவர் மேல துளி அளவு கூட சந்தேகம் இல்ல. அவரு கண்டிப்பா என்ன கல்யாணம் பண்றதுக்கெல்லாம் ட்ரை பண்ண மாட்டாரு. அப்படிப்பட்ட ஆளும் அவர் கிடையாது. இன்ஃபேக்ட் இந்த கல்யாணம் நடக்க போறதுக்கே அவர் தானே காரணம். அவரு இந்த மாதிரி ஏற்பாடு பண்ணதுனால தானே அம்மாவுக்கே இது ஒரு லவ் மேரேஜ் அப்படின்னு தெரியாம இப்படி அரேஞ்ச் பண்றோம். அதனால இங்க பாருங்க மாயாக்கா, நீங்க கார்த்தி மேல டிரைவர் ராஜா மேல சந்தேகப்படாதீங்க. அவரு ரொம்ப நல்லவரு. இது கேட்டதோட நம்ம மாயா சொல்றாங்க, இங்க பாரு ரேவதி, நான் சொல்லாத வந்ததை மட்டும் சொல்றேன். அத்தனை பேருக்கு முன்னாடி மண்டபத்துல நானும் மகேசன் தப்பானவங்க அப்படின்னு சொன்னா கண்டிப்பா ஊர் வாய அடிக்க முடியாது. கடைசி வரைக்கும் அது என்னோட வாழ்க்கையும் பாதிக்கப்படும், உங்களோட வாழ்க்கையும் பாதிக்கப்படும். அதனால நாங்க இந்த இடத்த விட்டு போறோம். எப்படியும் அந்த டிரைவர் ராஜா எங்களை பத்தி தப்பாதான் சொல்ல போறான். இதனால உங்க அம்மா நம்பி எங்களை இந்த இடத்த விட்டு துரத்தி அடிக்க போறாங்க. அதுக்கு முன்னாடியே நாங்க இந்த இடத்த விட்டு போயிடுறோம், என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு மாயா அந்த இடத்துல இருந்து வெளியில போறாங்க. இத பார்த்ததோட ரேவதி போய் தடுக்கிறாங்க. என்ன காரியம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? அதுக்கு
மாயா சொல்றாங்க, இல்ல நீ எங்களை விட்டு நாங்க போறோம், நாங்க போயிட்டு எங்கேயாவது நிம்மதியா இருக்கோம், நாங்க இந்த மாதிரி அவமானத்துல எல்லாம் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா உன்ன ரேவதி, இந்த கல்யாணம் நடக்கல அப்படின்னா கண்டிப்பா அந்த டிரைவர் இருக்கான் பாரு, உன்னை கல்யாணம் பண்றதுக்கு சாமுண்டீஸ்வரிய அவன் கைக்குள்ள போட்டுப்பான், நீ வேணும்னா பாரு, கடைசி நேரத்துல உங்க அம்மா அந்த டிரைவர் ராஜாவை தான் தாலி கட்ட சொல்ல போறாங்க, நீ வேணா பார்க்கதான் போற. இது கேட்டதோட ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க ரேவதி. ரேவதி நேரா மாயா கிட்ட, அக்கா ஒரு நிமிஷம் நில்லுங்க அப்படின்னு சொன்னாலும் மாயா கேட்கவே இல்லை, அங்கிருந்து வெளியில வராங்க. அப்ப சந்திரா நிக்கிறத பார்த்துட்டு மாயா நேரா சந்திராவை பார்த்து, இங்க பாருங்க மேடம், நாங்க இந்த இடத்த விட்டு போயிடுறோம், சாமுண்டீஸ்வரிக்கு உண்மை தெரிஞ்சு போச்சுன்னு தெரியும்ல, இதுக்கு மேலே இந்த இடத்துல இருந்தா அந்த சாமுண்டீஸ்வரி எங்களை என்ன வேணாலும் பண்றதுக்கு ட்ரை பண்ணுவா, அவகிட்ட மாட்டி நாங்க பிரச்சனையை அனுபவிக்க முடியாது, அந்த பொம்பளை ஆவுன்னா துப்பாக்கியை தான் எடுக்கும், அதனால நாங்க இந்த இடத்த விட்டு போயிடுறோம் அப்படின்னு சொல்ல, சந்திரா மாயாவை பார்த்து சரி போ அப்படின்னு சொன்னதோட மாயாவும் நம்ம மகேஷும் அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு போயிடுறாங்க. இன்னொரு பக்கம் ரேவதி இங்கிருந்து வெளியில வராங்க. வெளியில வந்துட்டு நேரா சாமுண்டீஸ்வரிய பாக்குறாங்க. அப்ப நம்ம ரேவதி நேரா சாமுண்டீஸ்வரிய பார்த்து, அம்மா மகேஷும் மாயாக்காவும் மண்டபத்தை விட்டு போயிட்டாங்க. இது கேட்டதோட சாமுண்டீஸ்வரிக்கு சந்தோஷம். என்னம்மா ரேவதி சொல்ற? ரேவதி சொல்றாங்க, ஆமாமா, அவங்க இந்த கல்யாணம் வேணான்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, அவங்க போனா போகட்டும்டா, இதுல என்ன இருக்கு? ரேவதி கேக்குறாங்க, அம்மா அவங்க இல்லாம எப்படிமா கல்யாணம் நடக்கும்? அப்ப சிவனடி டக்குன்னு அப்படி போடு. அப்ப இன்னைக்கு ரேவதியோட கல்யாணம் நடக்காது, மாப்பிள்ள ஓடி போயிட்டான். அப்ப சாமுண்டீஸ்வரி பார்த்த மாப்பிள்ள சரியில்லை, அவன் ஓடி போயிட்டான், இந்த கல்யாணம் நடக்காது. இது கேட்டதோட சாமுண்டீஸ்வரி சிவனாண்டிய பார்த்து, சிவனாண்டி தேவையில்லாம இங்க பேசுற வேலை வச்சுக்காத, நீ கல்யாணத்துக்கு தானே வந்த, சாப்பிட தானே வந்த, சாப்பிட்டுட்டு உன் வேலையை பார்த்துட்டு போ. சிவனாண்டி கேக்குறாரு, நான் இந்த கல்யாணத்துல எல்லாருக்கும் ஆசீர்வாதம் பண்றதுக்காக வந்தேன், கடைசியில இந்த கல்யாணத்துல ஆசீர்வாதம் பண்றதுக்கு பொண்ணு மாப்பிள்ளை இல்லாம போயிட்டாங்களே. அதுக்கு சாமுண்டீஸ்வரி சிவனாண்டிய பார்த்து, சிவனாண்டி வாய்க்கு வந்தபடி பேசாத, அவ்வளவுதான் அப்படின்னு சொன்னதோட சிவனாண்டி சொல்றாரு, ஏ சாமுண்டீஸ்வரி, நான் சொன்னது நடந்துருச்சுல்ல, இனிமே உன் பொண்ணோட கல்யாணம் நடக்காது, மண்டபம் வரைக்கும் வந்து உன் பொண்ணோட கல்யாணம் நின்னு போச்சு பாத்தியா. அப்ப நம்ம கார்த்தி அந்த இடத்துக்கு வராரு. கார்த்திய பார்த்ததோட சிவனாண்டியும் சந்திராவும் அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்ப சிவனாண்டி கார்த்திய பார்த்ததோட, ஐயோ என்ன இது, இவன் வரான், இவனைதான் வரக்கூடாம இருக்கிறதுக்கு நிறைய ஆட்களை ரெடி பண்ணி வச்சிருந்தனே. அப்ப நம்ம கார்த்தி இங்க இருந்து வந்ததோட சாமுண்டீஸ்வரி சிவனாண்டிய பார்த்து, ஏய் சிவனாண்டி, இந்த கல்யாணம் நடக்காது அப்படின்னு தானே சொல்ற, ஆனா இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்க போகுது. ரேவதி நம்ம சாமுண்டீஸ்வரியை பார்த்து, அம்மா எப்படிமா இந்த கல்யாணம் நடக்கும், இந்த டிரைவர் ராஜா தேவையில்லாம மாயா மகேஷ் வந்து தவறானவங்க அப்படின்னு சொல்லி அவங்களோட கேரக்டரை வந்து தப்பா பேசி அவங்கள இந்த இடத்த விட்டு போக வச்சுட்டான், அவனையா எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறீங்க? சாமுண்டீஸ்வரி ரேவதியை பார்த்து, ரேவதி நீ சொன்னாலும் சொல்லாட்டியும் அதான் உண்மை, அவங்க ரெண்டு பேருமே சரியான கேடு கட்டவங்க, அவங்கள போயிட்டு உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணுமா? எனக்கு அவங்கள பத்தின உண்மை உன்னிடையே தெரியும், மல்லிகா என்கிட்ட எல்லாத்தையுமே சொல்லிட்டா. அப்ப ரேவதி சொல்றாங்க, அம்மா அந்த மல்லிகாவை பொய் சொல்ல சொன்னது இந்த டிரைவர் தான். அப்ப சந்திரா நினைக்கிறாங்க, ஆகா நம்ம நினைச்சது நடக்குதே அப்படின்னு. அப்ப சந்திரா நேரா சாமுண்டீஸ்வரி கிட்ட, அக்கா இந்த டிரைவர் சொன்னா அப்படிங்கிறதுக்காகவா நீ மாய மகேஷா தவறா பேசுன, அவங்க இந்த இடத்த விட்டு போயிட்டாங்க, இனிமே உன் பொண்ணை யாருக்கா கல்யாணம் பண்ணுவா, இது எவ்வளவு பெரிய அவமானம் தெரியுமா, மேடை வரைக்கும் உன் பொண்ணோட கல்யாணம் வந்து நின்னு போச்சு அப்படின்னு சொல்றது, எல்லாருமே உன் பொண்ணை பத்திட்டு ரொம்ப மோசமா பேச போறாங்க, இனிமே உன் பொண்ணை யாருக்கா கல்யாணம் பண்ணுவா. அப்ப சாமுண்டீஸ்வரி சந்திராவை பார்த்து, சந்திரா உனக்கு ஆரம்பத்துல இருந்தே டிரைவர் ராஜாவை பிடிக்காது அப்படின்னு தெரியும், உனக்கு தீனி போடுற மாதிரி இப்ப டிரைவர் ராஜாவை பத்தி தப்பான ஒரு விஷயம் கிடைச்சுக்கிட்டு அதனால நீ இப்பதான் பேசுவ. சந்திரா கேக்குறாங்க, அக்கா ஏற்கனவே நிச்சயதார்த்தத்துல அந்த மகேஷோட தலையில கட்டையால அடிச்சு மகேஷ தூக்கி போட்டுட்டு இவ ரேவதிய நிச்சயம் பண்றதுக்கு வந்தான் அப்படின்னு எல்லாருமே சொன்னாங்க, அன்னையில இருந்து இப்ப வரைக்கும் இந்த டிரைவர் ராஜா இன்னும் தான் மேல எந்த தப்பும் இல்ல அப்படின்னு நிரூபிக்கவே இல்லை, ஆனா இன்னும் நான் இடம் கொடுத்துக்கிட்டு இருக்க. அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு சந்திரா, என் பொண்ணோட வாழ்க்கை இப்படி எல்லாம் போகும் அப்படின்னு நான் நினைக்க மாட்டேன். இங்க பாரு ரேவதி, நான் சொன்ன மாதிரி நீ டிரைவர் ராஜாவை கல்யாணம் பண்ணிக்கணும். உடனே வேற வழி இல்லாம நம்ம கார்த்தி ரேவதியோட கழுத்துல தாலி கட்டுறாரு. அப்ப ரேவதி என்ன நினைக்கிறாங்கன்னா, எங்க அம்மாவையும் ஏமாத்தி அவங்கள தப்பானவங்கன்னு சொல்லி என் கழுத்துல தாலி கட்டிட்டியல்ல, கண்டிப்பா உன்னை நான் என்னைக்குமே மன்னிக்க மாட்டேன்
உன் கூட சேர்ந்து வாழ்வேன் அப்படின்னு நீ என்னைக்குமே நினைக்காத. உன்னையும் உன் குடும்பத்தையும் நான் பழி வாங்குவேன் அப்படின்ட்டு அந்த ரேவதி மனசுல யோசிக்கிறாங்க. சாமுண்டி சரி இந்த கல்யாணம் முடிஞ்சதோட ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. எப்படியும் இந்த கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சிருச்சு அப்படின்னு. அதே நேரத்துல நம்ம ரேவதியும் கார்த்தியும் சாமுண்டீஸ்வரியோட காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க. அடுத்ததா நம்ம ராஜா ராஜராஜா மயில் வாகனம் எல்லார்கிட்டையும் ஆசீர்வாதம் வாங்குறாங்க. ஆசீர்வாதம் வாங்கி முடிச்சதோட ரேவதி நேரா கார்த்திய பார்த்து, டிரைவர் ராஜா, நீ இவ்வளவு பெரிய கேவலமான ஒருத்தனா இருப்ப அப்படின்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. கார்த்தி கேக்குறாரு, என்ன மேடம் இப்படி சொல்றீங்க? அதுக்கு அந்த ரேவதி சொல்றாங்க, இல்ல, ஆரம்பத்திலேருந்தே சந்திரா சொல்லிக்கிட்டே இருந்தாங்க, நீ நல்லவன் இல்ல, இந்த வீட்டுக்கு ஒரு காரணத்தோட தான் வந்துகிட்டு இருக்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனா நான் தான் நம்பவே இல்லை. எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் நீ இந்த வீட்டையே சுத்தி சுத்தி வந்த. ஆனா நான் தான் உன்னை ரொம்ப நம்பிட்டேன். சந்திரா கிட்ட என்ன திறம்னு சொன்னேன். கண்டிப்பா அவர் அந்த மாதிரி உள்ளவர் கிடையாது. அவரு இந்த குடும்பத்துக்கு நல்லதுதான் பண்ணியிருக்காரு அப்படின்னு உனக்கு நான் அவ்வளவு சப்போர்ட் பண்ணேன். கடைசியில இது எல்லாமே ஒரு காரணமும் இல்லாம ஆக்கிட்டியல்ல. இனிமே உன்னை நான் எப்படி நம்புறது? நீ எனக்கு ரொம்ப பெரிய துரோகத்தை பண்ணிட்ட. அப்ப கார்த்தி சொல்றாரு, இங்க பாருங்க மேடம், நான் உங்க அம்மாவோட கௌரவத்தை காப்பாத்துறதுக்காக மட்டும்தான் உங்க கழுத்துல தாலி கட்டினே தவிர்த்து நான் உங்க கூட சேர்ந்து வாழணும், உங்களை கல்யாணம் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிறதுக்காக எல்லாம் ஒன்றும் உங்க கழுத்துல தாலி கட்டல. அதை யோசனை பண்ணிக்கோங்க. அப்ப ரேவதி சொல்றாங்க, இங்க பாரு டிரைவர், நிப்பாட்டு. இந்த வீட்டுல ஆஃப்டர் ஆல் ஒரு வேலைக்காரனா டிரைவரா இருந்துட்டு நீ ஏன் கழுத்துல தாலி கட்டி இருக்க? ஆரம்பத்திலேருந்தே நீ கழுத்துல தாலி கட்டணும், என்னை எப்படியாவது கல்யாணம் பண்ணணும் அப்படிங்கிறது தானே உன்னோட திட்டமா இருந்துச்சு. அப்ப கார்த்தி சொல்றாரு, இங்க பாருங்க மேடம், தப்பா பேசாதீங்க. உங்களுக்கு என்னை பத்தி நல்லாவே தெரியும். அடுத்தவங்க சொல்றாங்க அப்படிங்கறதுக்காக பேசாதீங்க. அப்ப ரேவதி கேக்குறாங்க, ஒருவேளை அந்த மாய மகேஷ் தவறானவங்க அப்படின்னு இருந்தா எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கும். உங்களை விட நான் தான் அவங்க கிட்ட நல்லபடியா பழகிருக்கேன். எனக்கு அவங்கள பத்தி நல்லாவே தெரியும். ஆனா நீங்க அவங்கள பத்தி அம்மா கிட்ட தப்பா சொல்லி கடைசியில என்னையும் மகேஷையும் பிரிச்சுட்டீங்கல்ல. நான் மகேஷை எந்த அளவுக்கு விரும்பினேன் அப்படிங்கறது உங்களுக்கு தெரியும்ல. தெரிஞ்சும் எங்க ரெண்டு பேரையும் பிரிச்சுட்டீங்கல்ல. இங்க பாருங்க, நான் உங்க கூட சேர்ந்து வாழ்வேன் அப்படின்னு நினைக்காதீங்க. என்னைக்குமே இனிமே நான் உங்க முகத்துல முழிக்கவே மாட்டேன். சேர்ந்து வாழலாம் அப்படின்னு நினைச்சுதானே தாலி கட்டினீங்க. இனிமே உங்களுக்கு ஒவ்வொரு செகண்டும் நரகம் தான். அப்ப கார்த்தி சொல்றாரு, இங்க பாருங்க, நீங்க என்ன தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. உங்க அம்மாவோட கௌரவத்துக்காக தான் நான் சரின்னு சொன்னேன். அப்ப சந்திரா இங்கேருந்து வராங்க. வந்துட்டு, ரேவதி என்ன இவன் மேல எந்த தப்பும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பொய் சொல்லிக்கிட்டு இருக்கானா? அப்ப ரேவதி சொல்றாங்க, ஆமா சித்தி, நான் அம்மா மாதிரின்னு நினைச்சுக்கிட்டான். என்ன சொன்னாலும் நம்பி இவனை ஏத்துக்கிட்டு இவன் கூட சேர்ந்து வாழ்வேன் அப்படின்னு நினைச்சுக்கிட்டான் போல. இங்க பாரு, நான் கண்டிப்பா என்னைக்குமே உன்னை மன்னிக்க மாட்டேன். என் வாழ்க்கையில உன்னை நான் கண்டிப்பா பழி வாங்காம விட மாட்டேன். எங்க அம்மாவை வேணா நீ ஏமாத்தி எனக்கு கல்யாணம் பண்ணிருக்கலாம், ஆனா நீ என்ன ஏமாத்த முடியாது அப்படின்ட்டு ரேவதி கார்த்திய பார்த்து, உன்னை கண்டிப்பா நான் பழி வாங்குவேன் அப்படின்னு சொன்னதோட கார்த்தி அதிர்ச்சி ஆகுறாரு. கார்த்தி நேரா பரமேஸ்வரிய போய் பாக்குறாங்க. பரமேஸ்வரி கார்த்திய பார்த்து, அப்பா கார்த்தி, நான் நினைச்ச மாதிரியே என் பேத்திக்கும் உனக்கும் கல்யாணம் ஆகிருச்சு. தீபா கடைசியில சாகும் பொழுது கையில சத்தியம் பண்ணி கொடுத்தால, நீ ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு. அதே மாதிரி நீ ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்கிட்ட, அதுவும் 6 மாசத்துல. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு கார்த்தி. உன் அம்மா கிட்ட இந்த விஷயத்த பத்தி சொல்லணும். கார்த்தி சொல்றாரு, பாட்டி, அம்மா கிட்ட இந்த விஷயத்த பத்தி சொன்னீங்கன்னா அம்மா உடனே வந்து என்ன பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அத்தைக்கு மட்டும் தெரிஞ்சிச்சு ரொம்ப பெரிய பிரச்சனை ஆகிரும். ஏற்கனவே அத்தை உங்க பேரனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க கூடாதுன்னு சொல்லி கரெக்டா எனக்கு கல்யாணம் பண்ணியிருக்காங்க. நான் தான் உங்க பேரன் அப்படிங்கிற விஷயம் மட்டும் அத்தைக்கு தெரிஞ்சிச்சுன்னா அவ்வளவுதான், ரொம்ப பெரிய பிரச்சனை ஆகிரும். அதனால பாட்டி, நீங்க இப்போதைக்கு அம்மா கிட்ட இந்த விஷயத்த பத்தி சொல்ல வேணாம், காலப்போக்குல சொல்லிக்கலாம். இது கேட்டதோட பாட்டி சொல்றாங்க, டேய், பெத்த பிள்ளைக்கு கல்யாணம் ஆகிருக்கு, அதை எப்படிப்பா சொல்லாம இருக்க முடியும்? கார்த்தி சொல்றாரு, பாட்டி, சொல்லாம இருக்கிறது தான் நல்லது. இன்னொரு பக்கம் அபிராமிக்கு போன் போகுது. அபிராமி போன் அட்டன் பண்ணி யார் அப்படின்னு கேட்க ராஜராஜா பேசுறாரு. அபிராமி நேரா ராஜராஜட்ட, அண்ணன் எப்படின்னா இருக்க? ராஜராஜா சொல்றாரு, அம்மாடி நல்லா இருக்கம்மா,
நம்ம குடும்பம் ஒண்ணு சேர்றதுக்கு ஒரு வாய்ப்பு வந்துருச்சு. அப்ப அபிராமி கேக்குறாங்க, அண்ணா சொல்லுண்ணா, நம்ம குடும்பம் எப்போ ஒண்ணு சேரும் அப்படின்னு நானும் ரொம்ப வருஷமா காத்துக்கிட்டு இருந்தேன். எப்பதான் உன் பொண்டாட்டி எல்லாரையுமே ஏத்துப்பா அப்படின்னு ரொம்ப காத்துக்கிட்டு இருந்தேன். சொல்லுண்ணா, என்னாச்சுன்னா? ஊருக்கு வரவாண்ணா? எல்லாம் சரியாகிருச்சா? அப்ப ராஜராஜா சொல்றாரு, அம்மாடி, உன்னோட பையன் என் பொண்ண கல்யாணம் பண்ணிட்டான். இன்னைக்குதாம்மா கல்யாணம் நடந்துச்சு. இது கேட்டதோட அபிராமிக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம். என்னென்ன சொல்ற? அப்ப அவரு சொல்றாரு, ஆமாம்மா, இனிமே நம்ம குடும்பம் ஒன்னா இருக்க போகுது. அபிராமி கேக்குறாங்க, என் புள்ள அப்படிங்கிறது சாமுண்டீஸ்வரிக்கு தெரியுமா? ராஜராஜா சொல்றாரு, அது தெரியாதுமா, ஆனா அவளுக்கு ரொம்ப பிடிச்சு போய்தான் இந்த கல்யாணத்தையே நடத்தியிருக்கா. கார்த்தி அவனோட நேர்மைய பார்த்துதான் சாமுண்டீஸ்வரி ரேவதிய கல்யாணம் பண்ணி வச்சிருக்கா. இது கேட்டதோட அபிராமி சொல்றாங்க, என் புள்ள எப்பவுமே நேர்மையான ஆளு, அதான் சாமுண்டீஸ்வரிக்கு பிடிச்சிருக்கு. ஆனா அவளுக்கு மட்டும் என் புள்ள என் அப்பாவோட பேரன் அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா சாமுண்டீஸ்வரி அடுத்து எப்படி சாமி ஆட்டம் ஆட போறான்னு தெரியலையே. ஆனா தீபாவுக்கும் கார்த்திக்கும் கல்யாணம் ஆன போது அந்த கல்யாணத்தையும் என்னால பார்க்க முடியல. இப்ப மறுபடியும் என் பிள்ளைக்கு கல்யாணம் ஆகிருக்கு, அதையும் பார்க்க முடியாத ஒரு துரதிருஷ்டசாலியா இருக்கேன். அதுக்கு ராஜராஜா சொல்றாரு, அம்மாடி நீ கவலைப்படாத, தாலி பிரிச்சு கோப்பாங்கல்ல, அப்ப கண்டிப்பா நீ வரலாம். இது கேட்டதோட அபிராமியும் சரிண்ணே, நான் சீக்கிரம் ஊருக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாங்க. அப்புறமா ராஜராஜா இங்கேருந்து வந்து கார்த்திகிட்ட, மாப்பிள்ள, நான் தான் அப்பவே சொன்னனே, நீங்க தான் இந்த வீட்டுக்கு மருமகனா வருவீங்க அப்படின்னு. அதே மாதிரி நீங்க மருமகனா வந்துட்டீங்க. இனிமே என் குடும்பத்துல எந்தவித பிரச்சனையும் இல்லை. இந்த குடும்பத்தை ஒண்ணு சேர்க்கறதுக்காக நல்ல முடிவு எடுத்திருக்கீங்க. கார்த்தி சொல்றாரு, இங்க பாருங்க மாமா, எனக்கு என்ன பயம் தெரியுமா? அத்தைக்கு மட்டும் நான் யாருன்னு தெரிஞ்சிச்சுன்னா அத்தை என்னை நம்பிக்கை துரோகியா நினைப்பாங்க. அதை நினைச்சா மட்டும்தான் எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. ராஜராஜா சொல்றாரு, அதையெல்லாம் பாத்துக்கலாமாப்ல அப்படின்னு. அப்ப ரேவதி இதையெல்லாம் பாத்துக்கிட்டு நிக்கிறாங்க, கார்த்திய முறைச்சுக்கிட்டே. எப்படி ஏமாத்தி என் குடும்பத்தையே வந்துட்டு நம்ப வச்சு கழுத்தறுத்துட்டியல்ல, நான் கண்டிப்பா உன்னை பழி வாங்காம விட மாட்டேன். என் வாழ்க்கையில வெறுக்கிற ஆளு நீதான். என் பக்கத்துல இருந்து எனக்கு துரோகி ஆயிட்டியல்ல, உன்னை விட மாட்டேன் அப்படின்ட்டு நம்ம ரேவதி செம்ம கோவப்படுறாங்க. மாயாவும் மகேஷும் செமையா ரேவதியை ட்ரிகர் பண்ணிட்டு போயிட்டாங்க. ஸோ இன்னும் என்னெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதே மாதிரி இனிமே அப்டேட்ஸ் வேணும்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆன்லைன் செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்தடுத்து வீடியோஸ் தொடர்ச்சியா போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும், பார்க்கலாம். ஸோ எல்லா எபிசோட்ஸும் ஆப்ல வந்து ரொம்ப லேட்டா கொடுக்குறாங்க. உங்களுக்கு லாஸ்ட் முடிஞ்ச எபிசோட்ஸ் பத்தின ரிவ்யூவும் வேணும் அப்படின்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.